أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக பத்ர் யுத்தமே நடந்தது எங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தையும் இஸ்லாத்தை நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நபிகளாரை அடுத்து வந்த சஹாபாக்கள் பல தியாகங்களை செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையும் அவர்கள் சந்தித்த போராட்டங்களும் நம் எல்லோருக்கும் தெரியும். அதை அடுத்து வந்த இமாம்களின் காலம். அவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் பொய்களும் வழிகேடுகளும் பரவியதால்
அவைகளிலிருந்து பரிசுத்தமான இஸ்லாத்தை முன்வைக்க பல போராட்டங்களை சந்தித்தார்கள். அவருடைய போராட்டங்கள் அறிவு ரீதியான போராட்டமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அக்காலத்தில் பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடிய முஅ்தஸிலாக்கள் உருவானார்கள். இன்னொரு புறத்தில் ஷியாத்து அலி என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகைப்படுத்தி அவர்களை இறைஸ்தானத்திற்கு கொண்டு சென்ற ஷியாக்களும் உருவாயிருந்தார்கள். இந்த இரண்டு தரப்பினர்களும் சில விடயங்களில் ஒத்துமைப்பட்டவர்கள். இருதரப்பினரும் புகாரியில் உள்ள பல ஹதீஸ்களை மறுப்பார்கள். ஷியாக்களை பொறுத்தவரை புகாரி முஸ்லிம் கிரந்தம் மட்டுமல்ல, ஏனைய எந்த ஹதீஸ் கிரந்தங்களையும் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அதில் உள்ள ஹதீஸ்களை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். அவர்களிடத்திலே அவர்களுக்கென்று சில புத்தகங்கள் இருக்கிறது, அதை மட்டும் அங்கீகரித்து அதன்படி நடப்பார்கள். அவர்கள் விமர்சிக்கின்ற விமர்சனங்கள் அரபு தெரிந்தவர்கள், அரபிலே இன்டர்நெட்டினூடாக நிறைய பார்க்கலாம். நிறைய வெப்சைட்டுகளில் புகாரி கிரந்தங்கள் முஸ்லிம் கிரந்தங்களில் உள்ள ஹதீஸ்களை விமர்சிப்பார்கள். இதே ஒரு புறம். இன்னொரு புறம் அக்காலத்தில் முஅ்தஸிலாக்கள் அவங்களுடைய சொந்த சிந்தனை பிரகாரம் பல ஹதீஸ்களை தடுத்தார்கள் என்பதை அறிவோம். நாம் மறுத்தார்கள், சிந்தனை ஏற்கவில்லை என்று அதை ரிஜெக்ட் பண்ணினார்கள். அவ்வாறு மறுத்த சில ஹதீஸ்களில் சிலதை நான் இப்போது சொல்ல போகிறேன். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அன்று ஷியாக்களும் முஅ்தஸிலாக்களும் மறுத்த ஹதீஸை இன்று டிஎன்டி ஜெயினரான பிஜே அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் மறுக்கிறார்கள். உலகத்தில் வாழ்ந்த இமாம்கள், ஹதீஸ் கலை மேதாவிகள் அதை மறுக்கவில்லை. அவர்கள் அன்று என்ன வாதங்களை வைத்தார்களோ அதே வாதங்களை இப்போது இருக்கக்கூடிய பகுத்தறிவாதிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் அந்த வாதத்தை வைத்து மறுக்கிறார்கள். சிந்தனை ஏற்க முடியாது, குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கு இது முரண்பாடா வரமாட்டாதா என்று ஒரு ஹதீஸை ஹதீஸ் கலை விதிகளுக்கு அப்பால் தூக்கி எறிகிறார்கள். அவ்வாறான ரெண்டு ஹதீஸ், நேரம் இருந்தால் இரண்டையும் எடுப்போம், இல்லை என்றால் ஒன்றை எடுப்போம். இரண்டும் முன்வந்த நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், இன்னொன்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகளாருக்கு முன்வாழ்ந்த காலத்தவர்கள், அது நபிமார்களுடைய ஹிஸ்டரியா இருக்கட்டும் அல்லது ஏனைய நல்ல மனிதர்களோ அல்லது கெட்ட சமுதாயமோ அவர்களுடைய வரலாறா இருக்கட்டும், அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சில அடிப்படையை சொல்ல வேண்டும். அது குர்ஆனில் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம், அது ஆதாரமான ஹதீஸ்களில் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். நபிகளார் சொன்னதாக இருந்தால். அவ்விரண்டும் இல்லாமல் முன்வந்த சமுதாயத்தில் நடந்த பல விடயங்கள் முன் அருளப்பட்ட வேதங்களாக அக்காலத்தில் இருந்த தௌராத், இன்ஜீல், அதை படித்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பிற்காலத்தில் அதில் இல்லாததை சேர்த்தார்கள். அந்த தௌராதையும் இன்ஜீலையும் இன்று பைபிள் என்று கூறுகிறோம். இப்போது இருக்கக்கூடிய அந்த பைபிள் முஸ்லிம்களின் பார்வையில் அது உண்மையான இன்ஜீல் தௌராத் வேதம் அல்ல, மனித கரங்கள் கலந்தது. நபிகளாருடைய காலத்தில் அதே பைபிள் அன்று அவர்கள் அந்த தௌராத்திலே கலந்து விட்டார்கள், இன்ஜீலிலே கலந்திருந்தார்கள். அல்லாஹ் இறக்கி வைக்காத பல விஷயங்கள் அங்கே நுழைந்திருந்தது. அவ்வாறு நுழைவிக்கப்பட்ட பல விடயங்கள் அதை படித்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததன் பின்னர் அவர்கள்
தௌராத்தில் இஞ்சிலில் உள்ள விடயங்களை முஸ்லிம்களிடம் சொன்னார்கள். அதை கேட்ட முஸ்லிம்கள் அதை ஏனையவர்களுக்கு அறிவித்தார்கள். இவ்வாறு அறிவிக்கின்ற போது பல தவறுகள் நடந்தது. சிலர் அதனை நபிகளார் கூறியதாக அறிவித்து விட்டார்கள். சிலர் இது நான் இன்ன இடத்தில் இன்ன பாதர் இஸ்லாத்துக்கு வந்த இன்ன நபரிடம் இருந்து கேட்டேன் என்று தெரிவிக்காமல் அறிவித்தார்கள். அதனால் அவைகள் ஹதீதுகளோடு ஹதீதாக கலந்தது. நபிமொழிகளை தொகுக்கிற அந்த காலகட்டம், வடித்து எழுதி தொகுக்கிற அந்த பீரியட்டில் பல முன்வந்த வேதங்களில் இருந்த விடயங்கள் உள்வாங்கப்பட்டது. அதை இமாம்கள் இனம் கண்டார்கள், அடையாளப்படுத்தினார்கள். இதில் பல விடயங்கள் நபிகளார் சொல்லாமல் நபிகளார் சொன்னதாக வேற்று கிரந்தங்களிலிருந்து உள்ளே நுழைந்தது, அறிவிப்பாளர்களுடைய தவறுகளினால். அதை இனம் கண்டு இது நபிகளார் சொல்லவில்லை, இது உள்ளே இருந்து வெளியே இருந்து நுழைவிக்கப்பட்டது என்கிற அந்த கடமையை, இனங்காட்டுகின்ற கடமையை இமாம்கள் சரிவர செய்தார்கள் முடியுமானவரை. பல விடயங்களை அவர்கள் இனங்காண்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை, அல்லது மக்களுக்கு அதை எழுத்து மூலமாக ஒப்புவிப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இவ்வாறு முன்வந்த வேதங்களில் இருந்து எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் சஹாபாக்கள் தாபியின்கள் வாயிலாக உள்ளே வந்த விடயங்கள், அவைகளுக்கு இஸ்ராயீலியாத் என்ற ஒரு பொது பெயர் சொல்லப்படும். தபௌ தாபியினுடைய காலத்திலும் பேசப்பட்டது, சஹாபாக்கள் காலத்திலும் பேசப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் மரணிக்கின்ற போது அவருக்கு வயது சுமார் 13, 10 என்று சொல்லப்படுகிறது. அவர் சிறுபிள்ளை. நபிகளார் மரணித்த பின் நிறைய விடயங்களை பெரிய சஹாபாக்களும் கேட்டு கேட்டு எடுப்பார்கள். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்காலத்தில் இஸ்லாத்தை படித்துவிட்டு வேற்று மதங்களை படித்து வேற்று மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த மதகுருமார்களாக இருந்தவரிடமிருந்தும் பல விடயங்களை கேட்பார்கள், அவரிடமிருந்தும் விடயங்களை எடுப்பார்கள். உதாரணம், குர்ஆனிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வருது என்று வைத்துக் கொள்வோம். இந்த அய்யூப் நபியை பற்றி பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கும், தௌராத்திலே அல்லது இந்த இஞ்சிலிலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த விடயத்தை படித்தவர் இவ்வாறு நான் இதை பார்த்தேன் என்று சொன்னால் அதை மீண்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள், ஹஜ்ஜது அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ், இந்த இஸ்ரவேலர்களை பற்றி நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், குற்றமில்லை என்றார்கள். அதில் வரக்கூடிய விடயங்களை சொல்லலாம், ஆனால் அதை நம்பக்கூடாது. இதில் ஒரு விதி கையாளப்பட்டது. இவ்வாறான விடயங்கள் வருகின்ற போது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு நேர்பாடாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது, குர்ஆனுக்கு முரண்பாடாக இருந்தால் மறுப்பது. அது நேர்பாடாகவும் இல்லை முரண்பாடாகவும் இல்லை என்றால் அல்லாஹு ஆலம் என்று விடுவது. அதை நம்ப இயலாது, ஆனால் இவ்வாறு வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதைத்தான் அந்த ஹஜ்ஜது அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ் என்ற ஹதீஸ் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. இப்போது இந்த இஸ்ராயீலியாத் என்று வேற்று புத்தகங்களிலிருந்து நுழைவிக்கப்பட்ட இந்த விடயங்கள் பலது பல கிரந்தங்களில் நிறைந்து காணப்படுகிறது. அதை இனம் காட்டினார்கள் இமாம்கள். இதிலே நான் இப்போது பேசப் போகின்ற 2 சம்பவம், இந்த 2 சம்பவம் ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டது. இதை மறுக்கின்றவர்கள் ஹதீஸ் கலை விதிகளுக்கு அப்பால் தங்களுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளாததால்
அது குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று அவர்கள் கருதியதால் இது இஸ்ராயலியத்தானது என்று தூக்கி எறிந்தார்கள். அறிவிப்பாளர் ரீதியாக அது சரி. எந்த ஹதீதை ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்ற ஹதீதை, மற்றுமுள்ள ஹதீதை, வுதுவுடைய ஹதீதை, இன்று நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் செய்யக்கூடிய ஹதீதுகளை எந்த நல்ல மனிதர்கள் அறிவித்ததால் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே நல்ல மனிதர்கள் அறிவித்த ஹதீஸ் தான் இவைகளும். அவைகளை கொண்டு அமல் செய்கிறோம், ஆனால் இவைகளை மறுக்கிறோம். என்ன காரணம்? அது புத்தி ஏற்றுக்கொள்வதில்லை. இது இஸ்ராயலியத்தால் இருந்து வந்திருக்கலாம். வந்ததென்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? முடியாது. வந்திருக்கலாம், யூகிக்கிறோம். அதிலே முதலாவது ஹதீஸ், அதை நின்று பார்ப்போம். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது மலக்குல் மவுத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மவுத் உயிரை கைப்பற்றும் வானவர், உயிரை கைப்பற்றும் வானவர் இஸ்ராயில் என்று கூறுவது ஹதீஸில் வரவில்லை. அந்த பெயரும் அது வேறு இடங்களிலிருந்து நமக்குள் வந்தது. ஹதீஸில் வருகிறதும் குர்ஆனில் வருகிறது மலக்குல் மவுத் தான். அந்த மலக்குல் மவுத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகிறார். அவர் வந்து கூறுகிறார், உங்களுடைய ரப்புக்கு பதில் கொடுங்கள் என்றார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கு அறைகின்றார். அவனுடைய கண் வழியாகிவிட்டது. அப்ப அந்த மலக் அல்லாஹ்விடம் போகிறார். அவர் சொன்னார், மௌத்தை விரும்பாத ஒரு மனிதன் அளவில் என்னை நீ என்னை அனுப்பி வைத்தாய், எனது கண்ணை நோண்டி விட்டார் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ் அவருடைய கண்ணை சரியாக்கினான். பின்னர் சொன்னான், என்னுடைய அடியார் அளவில் நீ சென்று நீ வாழ்க விரும்புகிறாயா என்று கேள். நீ வாழ விரும்பினால், நான் இப்போது சொல்லுகின்ற மொழிபெயர்ப்பு முஸ்லிம் கிரந்தத்திலிருந்து மொழிபெயர்க்கிறேன். முஸ்லிம் கிரந்தத்துடைய ரிவாயத்து கொஞ்சம் விரிவாக வருகிறது. வாழ விரும்பினால் உனது கையை ஒரு காளையினுடைய முதுகின் மீது வை. அந்த கை முடியில் எத்தனை முடிகளை மறைத்துக் கொள்கிறதோ அதில் ஒரு முடி ஒரு வருடத்துக்கு சமனாக, உதாரணமா 1000 முடி உள்ளே இருந்தால் 1000 வருடங்கள் வாழலாம். அந்த மாதிரி எத்தனை முடிகள் கைக்குள் வருகிறதோ அத்தனை முடி அளவிலான வருடங்கள் வாழ்வாய். பின்னர் அதுக்கு பிறகு மௌத்தாவாய் என்று சொன்ன போது, அப்ப அவர் அல்லாஹ்விடம் சொல்கிறார், எனது ரப்பே, என்னை பைத்துல் மக்தஸுக்கு அருகாமையில் என்னை மௌத்தாக்கு. அது எந்த அளவுக்கு அந்த அருகாமையில் என்றால், ஒருவர் கல்லறிந்தால் அந்த கல் அங்கே விழும். அந்த அளவிலான தூரம் அளவிற்கு நான் போனபின் என்னை மௌத்தாக்க வேண்டும். அதனுடைய ஆசை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் அங்கே இருந்தால் உங்களுக்கு அவருடைய கபரை அந்த பாதை ஓரத்திலே அந்த மண்குமியல், சிவப்பு மண்குமியல் அடைவிலே உங்களுக்கு காட்டுவேன் என்றார்கள். இந்த ஹதீஸ், இதை அண்ணன் பிஜே அவர்கள் இப்போது நோண்டவில்லை. இது அந்த காலத்திலே முத்தஸிலாக்கள் நோண்டி விட்டார்கள், ஷியாக்கள் நோண்டி விட்டார்கள். அவர்களுக்கு அப்பால் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குகின்ற இஸ்லாமியர்கள் அல்லாத நொன் முஸ்லிம்களுடைய சைட்டிலே ரொம்ப ரொம்ப நோண்டுகிறார்கள். இந்த ஹதீஸ்களை அரபியிலே ரொம்ப டீப்பாக ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள். நாம் அதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டோம். இந்த அளவுக்கு பிற மதத்தினர், இஸ்லாத்தின் விரோதிகள், முகமது நபியை கிண்டல் பண்ணுபவர்கள் இந்த ஹதீஸை நோண்டுகிறார்கள். அந்த 1000 வருடத்திற்கு முந்தி இருந்து நோண்டப்படுகிறது. அந்த வரிசையில் சமகாலத்தில்
புகாரி கிரந்தத்தில் குர்ஆன் சுன்னாவை தூய்மையான வடிவில் பின்பற்றுவோம் என்ற அழைப்பை கொண்டு மக்களை அழைத்த இந்த டிஎன்டிஜேயினர் இதை ஹதீஸை மறுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலும் சொன்னோம், ஒரு ஹதீஸ் புகாரியில் பதியப்படுகிறதா முஸ்லிமில் பதியப்படுகிறதா, அவர்கள் தாம் ஆகிட்டு கட்டவில்லை. அவர்களுக்கு ஒருவர் சொன்னார். நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை, புகாரி இமாம் பொய் சொல்ல மாட்டார், இல்லாததை பதிய மாட்டார். சரி, அப்படி என்றால் இமாம் புகாரி எவரை உண்மையாளர் என்று இனம் கண்டாரோ, ஏது ஹதீஸ் கலை மேதாவிகள் உண்மையாளர் என்று இனம் கண்டார்களோ அவர்கள் வாயிலாகத்தான் இந்த ஹதீஸ் வருகிறது. இதிலே சஹாபியாக வருகிறவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் இதை சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பிலே ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த வார்த்தையை சொல்லவில்லை. இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கேட்ட ஹம்மாம் என்கிற அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிற போது எங்களுக்கு அவர் எப்படி சொல்கிறார்? எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தொட்டும் அபூ ஹுரைரா அறிவித்த செய்தி இது என்று அறிவிக்கிறார். இந்த ஹம்மாம் உண்மையாளர். இது வேறு ஹம்மாம் என்பவரின் ஊடாக, தாவூஸ் இப்னு கைசான் என்கிற தாபியின் ஊடாக, அம்மார் இப்னு அபி அம்மார் என்கிற ஒரு தாபியின் ஊடாக 3 பேர் வாயிலாக வருகிறது. ஆக இவர்கள் பொய் கூறுபவர்கள் அல்ல, இவர்கள் பொய் கூறுபவர்கள் இட்டு கட்டுபவர்கள் என்று இனங்காணப்பட்டவர்கள் அல்ல, உண்மையான அறிவிப்பாளர்கள். இவர்கள் வாயிலாக வரக்கூடிய இந்த செய்தி இதிலே குறை காணலாம். எப்படி காணலாம்? இதில் ஒரு அறிவிப்பாளர் அவரை சுட்டிக்காட்டி, இந்த அறிவிப்பாளர் இதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவித்து விட்டார், இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அல்ல, இது இஸ்ராயலியத்தான செய்தி, அதாவது முன்வந்த வேதங்களிலிருந்து உள்ளே நுழைவிக்கப்பட்ட செய்தி, அதை சொல்கின்ற போது தவறுதலாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அறிவித்து விட்டார். எனவே அதனால் இதை ஏற்கக்கூடாது என்று இந்த டிஎன்டிஜேயினரோ அல்லது வேறு யாரோ சொன்னால் ஹதீஸ் கலை விதியின்படி அந்த அறிவிப்பாளர்கள் உள்ள குறை இருக்கிறதை இனங்காட்டி இவர்தான் இங்கே தப்பு செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் அது நியாயம். ஹதீஸ் கலை விதியின்படி அதை கொண்டு வர வேண்டும். அவர்கள் அந்த வழியில் வரவில்லை. மாறாக இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தியை எந்த அடிப்படையில் நிராகரிக்கிறார்கள் என்றால், ஹதீஸ் கலை விதிகளுக்கு அப்பால் முத்தஸிலாக்களினுடைய விதிகளின்படி நிராகரிக்கிறார்கள். புத்தி ஏற்கவில்லை, பகுத்தறிவு ஏற்கவில்லை. அல்லாஹு அக்பர். இந்த பகுத்தறிவாதம் தொடங்கினால் நாம் தொழுகிற தொழுகை அர்த்தம் இல்லாமல் போயிடும். பாருங்கள், நாம் தயமம் செய்கிறோம், சுத்தமாக இருப்பதற்காக தொழுவதற்காக வுது செய்கிறோம். வுதுவுக்கான சந்தர்ப்பம் இல்லாத போது தயமம் செய்கிறோம். தண்ணீரை கொண்டு கழுவினால் உடம்பில் உள்ள புழுதி போகும், அதை சுத்தம் என்போம். அதே நேரம் தண்ணீர் இல்லாத வேளையில் பரிசுத்தன்மை அடைவதற்காக அல்லாஹ் மண்ணை கொண்டு உடம்பில் திராவமாறு கூறுகிறான், அதை நாம் பரிசுத்தம் என்கிறோம். இரண்டும் நேர் எதிரானது செயல். தண்ணீரை கொண்டு கழுவினால் இருக்கின்ற அழுக்கு போகும், மண்ணில் தட்டி உடம்பில் திராவினால் அழுக்கு சேரும். இஸ்லாத்தின் பார்வையில் இரண்டும் பரிசுத்தம், சுத்தம் அல்ல பரிசுத்தம். பெரும் பகுத்தறிவு சிந்தனையில் ஒன்று சுத்தம், மற்றது அசுத்தம். அப்ப இந்த தயமத்துடைய ஹதீஸை அல்லது குர்ஆனிலே தயமம் என்று வருகிறது, தூக்கி எறிய வேண்டியதான். இப்படி நிறைய விடயங்களை கொண்டு செல்லலாம், பகுத்தறிவு ஏற்காது.
முட்டாள்தனம் என்று சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே வைக்கப்படுகின்ற சில வாதங்களை அதன் விளக்கத்தோடு பார்ப்போம். ஒன்றென்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மலக்குல் மௌத்துக்கு அறைகிறார். ஒரு நபி இப்படி அடிக்கலுமா? அவருடைய கண்ணை நோண்டி விட்டார். அடிச்ச அடியில கண் வந்துட்டு. அப்ப அது எவ்வளவு பெரிய அடியாயிருக்கும்? ஒன்று. அந்த அடியை வாங்கிக்கு பதில் அடி கொடுக்காமல் மலக்குல் மௌத். அவர் சாதாரணமானவரா? பலமானவர். அவருக்கு முடியும் மூசாவை நசுக்குவதற்கு. அடிய வாங்கிக்கு அல்லாஹ்விடம் போகிறார். மூணாவது, ஒரு நபி அல்லாஹ் அழைக்கிறான் என்னிடம் வா என்று. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்பாமல் இருப்பாரா? அவர் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும். எனவே அதிலேயும் பிழை. அல்லாஹ்வை சந்திக்க நபிக்கு விருப்பம் இல்லை. வானவர் உயிரை எடுக்க வந்தபோது வானவருக்கு அறைந்து விட்டார். ஒரு நபி இவ்வாறு செய்ய மாட்டார். இப்படி பல வாதங்கள் வைக்கப்படுகிறது. எனவே இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, நபிமார்களுடைய பண்புக்கு முரண்படுகிறது. இறைவனுடைய விதியை பொருந்திக் கொள்ளாதவராக ஒரு மூசா இருப்பதாக குறை காட்டுகிறது. மலக்குமார்களுடைய பவரை குறைத்து காட்டுகிறது. இப்படி வாதங்கள் வைத்து, எனவே இது தப்பான முறையில் புகாரி கிரந்தத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டது என்று வாதம் வைக்கப்படுகிறது. சகோதரர்களே, இப்போது நாம் வருவோம். இந்த மலக்குல் மௌத் அவர் வருகிறார். மலக்குல் மௌத் வருகிற போது எந்த ஒரு அறிவிப்பிலும் நான் உயிரை கைப்பற்றி மலக்குல் மௌத் வந்திருக்கிறேன், உங்களின் உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று அவர் முன்னறிவிப்பு சொல்லவில்லை. மாறாக அவர் மனித உருவத்தில் வந்திருக்கிறார். சில அறிவிப்புகளில் மனிதராக கண்ணுக்கு புலப்படக்கூடியவராக வந்தார் என்று வருகிறது. பல மலக்குமார்கள் குர்ஆனிலே வருகிறது. நபிமார்களின் முன்னிலையில் வருவார்கள். நபிமார்களுக்கு தெரியாது அவர் மலக்குமார் என்று. உதாரணமாக பார்ப்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நபி அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார். அவர்களிடத்திலே திடீரென ஜிப்ரீல் மனிதனாக தோற்றம் பெறுகிறார். வரக்கூடாத இடத்துக்கு வந்து விட்டார். ஃபதமஸ்ஸலஹா பஷரன் ஸவியா, சூரத்துல் மரியம் 17. அப்ப அவ எடுத்தடுப்புல சொன்னா, மனிதனாக முன்னுக்கு வந்துட்டார். மனிதர் வந்து முன்ன நிற்கிறார் மரியமுக்கு முன்னால். நிற்க கூடாத இடத்தில் அவர் வந்து விட்டார். இது என்ன தப்பான ஒரு இடம், தப்பான ஒரு எல்லையில் ஒரு நிகழ்வுக்கு இங்கே இவர் முயற்சிக்கிறார் என்பதை பார்த்த போது அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குந்த தகியா. ஒரு அல்லாஹ்வை பயந்த பொம்பளை இப்படித்தான் இருக்கணும். ரஹ்மானை கொண்டு உன்னிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், நீ இறை அச்சம் உள்ளவராக இருந்தால். அவருக்கு தெரியாது இவர் மலக்குல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். இறைவனுடைய கட்டளை ஈசா உருவாக வேண்டும். அந்த கட்டளையை அவருக்கு அங்கே ஒப்புவித்து போவதற்காக, அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் ஊதுவதற்காக. ஆனால் வருகின்ற போது மனிதராக வந்தார். தெரியாது. அப்பாவை என்ன செஞ்சா? பொம்பளையாக இருந்ததால பாதுகாப்பு தேடினா. நீ ஒரு இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் அந்த ரஹ்மானை கொண்டு உன்னிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்ற வார்த்தை தான் அவரிடம் வந்தது. அப்ப ஒரு கெட்ட மனுஷன் வந்திருக்கான், ஏதோ தப்பு தண்டா நடக்க போகுதுன்னு நினைத்தான். ஒரு ஆம்பளை அண்ணன் நடக்கும், அடியுளும். ஒரு ஆம்பளை இருக்க ஒரு தகாத இடத்துக்கு வந்தால் அடி உழலாம்.
இதெல்லாம் பார்க்கும். அப்ப மலக் வருகிறார் தெரியாது, மனித உருவத்தில் வருகிறார். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே. அங்கே லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிக்க வந்த மலக்குகள், 2 மலக்குகள் வருகிறார்கள். அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு நன்மாராயணம் கூறி செல்வதற்காக மனித வடிவிலே வருகிறார்கள். இதை நீங்கள் சூரத்துல் ஹூதிலே 70ஆம் வசனத்தில் பார்க்கலாம். وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَنْ جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ. மனிதனாகத்தான் வருகிறார். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுடைய தூதர்கள் இப்ராஹிமிடத்தில் நன்மாராயணத்தை கொண்டு வருகின்ற போது, அந்த நன்மாராயணம் இஸ்ஹாக் என்ற குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு, அந்த செய்தியை சொல்ல வருகிறார்கள். சலாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இவர் சலாத்துக்கு பதில் சொன்னார். அவர் வந்ததுதான் தாமதம். அங்கே அதாவது ஆடு ஒரு பிராணியை சமைச்சு அங்கே கொண்டு வந்து விட்டார்கள். அவனால் பார்க்கிறார், அவர்கள் உணவிலே கை வைக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப விருந்தாளிகளை கவனிப்பவர். விருந்தாளியை கவனிப்பவர் விருந்து வைத்து விட்டார். மலக்குமார்கள் கை வைக்கவில்லை. இவருக்கு தெரியாது மலக்குமார் என்று, இவருக்கு மலக் என்று தெரியாது. இந்த தெரியாததால் இவர் மனிதர்கள் என்று கருதி அங்கே விருந்தை வைத்து விட்டார். فَلَمَّا رَأَى أَيْدِيَهُمْ لَا تَصِلُ إِلَيْهِ نَكِرَهُمْ وَأَوْجَسَ مِنْهُمْ خِيفَةً قَالُوا لَا تَخَفْ إِنَّا أُرْسِلْنَا إِلَى قَوْمِ لُوطٍ. அவர்களுடைய கைகள் அந்த உணவளவில் போகாத போது அவருக்கு பயம் வந்துட்டது. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. அவர்கள் சொன்னார்கள், பயராதீர்கள், நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தின் பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ஹாக் என்பவர் உங்களுக்கு கிடைப்பார் என்பதை சொல்லிவிட்டு போனார்கள். அன்பிற்குரிய சகோதரி, ஒரு மலக்கு நபியிடம் வருகிறார், இப்ராஹிம் கலீலுல்லாஹ், ஆனால் அவருக்கு தெரியாது. அதனால் என்ன செய்கிறார்? மனிதன் என்று கருதி மனிதனோடு நடக்கிற நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இது குர்ஆன் ஆதாரமா தெளிவா சொல்கிறது. அதே மாதிரி தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்திலே அவர்கள் வருகிறார்கள், அதே மலக்குகள், அதே ஹூதிலே தொடர்ந்து வலம்மா ஜாஅத் ருசுலுனா, அல்லாஹ் சொல்கிறார் எங்களின் தூதர்கள் என்று தான் சொல்கிறான். எங்களின் தூதர்கள் அங்கே வந்தபோது அவர்களுக்கு சிக்கலாகிவிட்டது. அதில்தான் அவர் அழகான தோற்றத்திலே வந்தார்கள். யார் அந்த மலக்குகள்? அந்த சமுதாயம் ஆண்களை அனுபவிப்புள்ளாக இருந்தவர்கள். ஊரெல்லாம் பரவிவிட்டது. லூத்ர வீட்டிலே நல்ல அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஓடி வந்தார்கள். புதிய வாலிபர், நமது ஊருக்கு ஒரு புதிய விருந்தாளி வந்திருக்கிறார்கள், நாம் அனுபவிப்பதற்கு. கெட்ட ஆண் தொடர்பு கொண்ட அந்த சமுதாயம் அளிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் அதை ஆசைப்பட்டு வந்தார்கள். இவருக்கும் தெரியாது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது மலக் என்று தெரியாது. வீட்டுக்கு வந்த விருந்தாளி என்று நினைத்தார். அப்ப அவர் சொன்னார், விருந்தாளிகளோடு இருந்தாக்கள் தப்பா நடந்தால் நபிக்கு ரொம்ப பிழையா பைத்திரும். அப்ப அவர் கெஞ்சுகிறார் அந்த சமுதாயத்தில், யா கௌம் ஹவுலாய் பனாதி ஹுன்ன அத்ஹர் லக்கும், இதை எனது பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு பரிசுத்தமானவர்கள். அதாவது திருமணம் செய்து அடைய வேண்டிய முறைப்படி பெண்களை அனுபவிங்கள். கல்யாணம் முடிச்சு தரணும் என்றால் கல்யாணம் முடிச்சு தரன். இந்த மாதிரி ஆண்களோட தப்பாக நடக்காதவங்க என்று ரொம்ப அவர் அங்கே அவர்களோடு முயற்சித்தார். அப்பதான் அது வரலாறு கணக்க. அவர்கள் அங்க நடக்கிற வாக்குவாதம் பிரச்சனை பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள்? காலு யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக் லை யஸிலு இலைக், நாங்கள் உன்னுடைய ரப்பினுடைய தூதர்கள், ரசூல்மார்கள்,
உலகத்தில் வரமாட்டார்கள். ரசூல்மார்கள் என்ற செய்தி அவ்வளவு நேரம் தெரியாது. பாருங்கள், நபிமார்களுக்கு மலக்குமார்கள் தங்களிடத்தில் மனித உருவத்தில் வருகின்ற போது இவர்கள் மலக்குமார்கள் என்ற விடயம் தெரியாமல் நடந்த சம்பவங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிறைய சொல்லுகிறான். இதை இப்படி இருக்க அதை ஏற்றுக்கொண்டால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் மலக்குல் மௌத் வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், அவருக்கு தெரியாது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது மலக்குல் மௌத் தான் என்று தெரிந்து கொண்டு அறைந்தார் என்று எந்த அறிவிப்பிலும் கிடையாது. மலக்குல் மௌத் வந்தார். அது மலக்குல் மௌத் நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் தெரியும். அல்லாஹ்வும் என்னுடைய மலக்குமார் ரசூல்மார்கள் வந்தான் சொல்லுகிறான். மலக்குமார்கள் தான் ஜிப்ரீலிடம் போனார்கள், மலக்குமார்கள் லூத் நபியிடம் போனார்கள், மலக்குத்தான் மரியமிடம் போனார். மனித உருவத்தில் இருந்ததால் தெரியாது. அப்ப இவர் வந்து ரப்புக்கு பயனாளி என்றார். அங்கே என்ன ரெண்டு பேருக்கிடையில் வாக்குவாதம் நடந்ததுங்கிற செய்தி விரிவாக வரவில்லை. அதனால் ஆத்திரமடைந்தவர் அறைந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்திய ஒரு தரம் எங்கே அவருடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஃபிரௌனுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் அடித்த வேளையில் அவர்களை அநியாயம் செய்த போது இவர் காப்பாற்ற சென்று அடித்தார், அவர் இறந்து விட்டார். அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபமும் திடீரென வரும். அவர் குர்ஆனில் நிறைய வருகிற சந்தர்ப்பங்கள். பிறகு அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார். மூசா நபியின் வரலாறை நாம் எடுத்து நோக்கினால் நமக்கு நிறைய விடயங்கள் கிடைக்கும். அப்ப இங்கே மலக்குல் மௌத் என்று தெரியாத நிலையில் தான் அடி விழுந்திருக்கும் என்று இந்த ஹதீஸை தூக்கி எறியாமல் அங்கே வந்த செய்தியை நாம் ரசூலுல்லாஹ் சொன்னது என்று வந்திருக்கிற போது அதை அங்கீகரிப்பதில் என்ன பிழை? ஏன் புத்திக்கப்படவில்லை என்று தூக்கி எறிய வேண்டும்? அடுத்தது அன்புக்குரிய சகோதரி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றார்கள் என்னவென்றால், அன்னஹு லா யமூத்து நபியுன் ஹத்தா யுஹய்யர பைன துன்யா வல் ஆகிரா. நபிகளார் தனது மரண நேரத்தில் இதை சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு நபியும் அவர் மௌத்தாக மாட்டார், உலகத்துக்கும் மறுமைக்கும் இடையில் அவர்களுடைய சுய விருப்பத்துக்கு முடிவு கொடுக்கப்படும் வரை. அந்த நபி எனக்கு இப்ப நீ வாழ விருப்பம் இல்லை என்றால் அவர் உயிரெடுபடும். எனவே அவர்களிடத்திலே ஒரு முடிவு கேட்கப்படும். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னும் லம் யுக்பல் நபியுன் ஹத்தா யுஹய்யர. ஒரு நபி அவர்கள் உலகத்தில் வாழ்வதை விரும்புகிறாரா அல்லது இறைவனிடம் இப்ப போக விரும்புகிறாரா என்பதை அவர்களுடைய விருப்பத்தை கேட்டுத்தான் இறைவன் உயிரை கைப்பற்றுவான். எவ்வளவு தெளிவாக வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது இது அப்பால் இன்னொரு படி போவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? என்ன பேல பிஜேபிலாக்களா? அவர் யார்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோடு நேரா பேசுறவர், படைத்த ரப்போடு பேசுகிறவர். முஹம்மது நபிகளாருக்கு கூட அந்த சிறப்பு கிடையாது. அவ்வளவுக்கு சிறப்பு பொருந்திய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் நடந்தது அந்த பர்ஸகுடைய உலகத்திலே. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்னது? ஆதமும் மூசாவும் வாக்குவாதப்பட்டனர். அப்ப மூசா சொன்னார், நீங்கள் சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய பாவத்தினால் வெளியேற்றி விட்டு அஹ்ரஜ்தக உங்களையே நீங்கள் வெளியேற்றி விட்டீர்கள் என்றார். அப்ப ஆதம் சொன்னார், அல்லாஹ் அவனுடைய ரிசாலத்தின் மூலமாக
அவனோடு பேசுவதன் மூலமாக, அந்த பேசுவது இறைவனோடு நேரடியாக பேசுகின்ற அந்த பாக்கியம் அது யாருக்கும் கிடையாது. இன்று சிலர் சொல்வார்கள் நல்லடியார்களாம் அல்லாஹ்வோடு பேசுறான் என்று. அது மூசா நபிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. ரசூலுல்லாஹ் மிராஜுடைய சந்தர்ப்பத்திலே இறைவனோடு பேசியது அது வேறு. வஹி விடயத்தில் ஜிப்ரீலிடம் இருந்து வரும். யாருக்கு? ரசூலுல்லாஹ்விற்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினூடாக வஹி வந்து கொண்டிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வரும். என்றாலும் அவர் நேரடியாக அல்லாஹ்வோடு பேசுவார். அல்லாஹ் அவரோடு பேசுவார். அல்லாஹ்வுடைய பேச்சை அவர் செவியுறுவார். அது பூமியில் இருந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கும். பூமியில் இருந்து கொண்டே அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர். அந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமானவர். இறைவனோடு அல்லாஹ்விடம் அவர் கேட்பார், கெஞ்சி கேட்பார். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில நடக்கின்ற அந்த வாக்குவாதத்தில் அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்லாஹ்வுடைய பேச்சை கொண்டே அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். அப்படி இருக்கிற போது என்னை படைப்பதற்கு முன்னரே அவன் நிர்ணயித்த ஒரு விடயத்தின் மீது என்னை நீங்கள் பழிக்கிறீர்களா என்று கேட்டான். நான் பாவம் செய்வேன், தவறு செய்வேன், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவேன் என்று அவனுடைய விதி. அவன் எழுதிவிட்டான். அவன் எழுதியதன் மீது என்ன நீங்கள் குறை கூறுகிறீர்களா என்று அவர் கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹஜ்ஜ மூஸா ஃபஹஜ்ஜ ஆதம் மூஸா மர்ரத்தைன். ஆதம் மூசாவை மூசாவை அவர் வின் பண்ணிவிட்டார் என்ற இறைவனுடைய விதி. அவன் உங்களை அப்படி தேர்ந்தெடுத்தது அவனுடைய நியதி, அவன் நிர்ணயித்தது. நான் இப்படி தப்பு செய்வேன் அவன் நிர்ணயித்தது, அது நடந்துதான் ஆகும். எனவே என்னை நீங்க குறை சொல்ல தேவையில்லை என்று அந்த கருத்தில் சொன்னாரு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே எத்தனையோ வசனங்களில் சொல்கிறான், யா மூசா இன்னி இஸ்தபைதுக அலன்னாஸி பிரிசாலாத்தி வ பிகலாமி. மூசாவே, மனிதர்களை விட உன்னை நான் உன்னுடைய ரிசாலத்தையும் எனது பேச்சை கொண்டு நான் தேர்ந்தெடுத்தேன். ரசூலுல்லாஹ்விற்கு வஹி வரும். நபிகளார் வஹியை பாடமிடுவார்கள். மற்ற சஹாபாக்கள் சொல்வார்கள், எழுதப்படும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வானலோகத்தில் இருந்தே வரும். எது வரும்? எழுதப்பட்டு வரும். அல்லாஹ் அவருக்கு 30 நாள் வாக்களித்தார் தூர்மலைக்கு. அவர் போகிறார். அல்லாஹ் அதை 40 ஆக்கினான். இங்க ஹாரூன் நபியை பொறுப்பாக்கி வைத்து சென்றார் தனது சமுதாயத்திற்கு. அவர்கள் அப்ப தப்பு செஞ்சு கொண்டிருந்தார்கள். காளை மாடை வணங்க தொடங்கி விட்டார்கள். இங்க அவர் அங்க வைத்தார். وَكَتَبْنَا لَهُ بِالْأَلْوَاحِ مِنْ كُلِّ شَيْءٍ. நாம் அவருக்காக பலகையிலே எல்லாவற்றையும் எழுதினோம். அல்லாஹ் சொல்கிறான், மௌஇலத்தன் வ தஃசீலா, உபதேசமும் விரிவான விளக்கம். தஃசீலன் லிகுல்லி ஷை ஃபஹுத்ஹா பிகுவா, அதை நீ எடு என்று சொன்னான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் சில சிறப்புகளை கொடுத்தான். ஒரு நபிக்கு கொடுத்த சிறப்பை ஒரு நபிக்கு கொடுக்கவில்லை. சிலதை எல்லோருக்கும் பொதுவாக்கினான். எல்லா நபிமார்களையும் சிறந்தவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினான். அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியவர். பாருங்கள், அல்லாஹ்வோடு அவர் பேசி பேசி கடைசி அல்லாஹ் பார்க்கணும் ஆசைப்பட்டார். உன்னை நான் பார்க்கணும், எனக்கு நீ உன்னை காட்டணும். எப்படி? ரசூலுல்லாஹ் பார்க்கணும், உன்னை பார்க்கணும் என்று கேட்டதா அங்கேயும் வரவில்லை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். வவாதுனா மூசா 30 லைலத்தன், சூரத்துல் ஆராப் 142 143 வசனங்கள். 30 இரவுகளை வாக்களித்தோம், அதை 40 ஆக்கினோம். 40 பூர்த்தியானது. அதற்கு பின் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்போடு பேசினார். தன் ரப்போடு பேசுகிறார். அப்ப அவர் சொன்னார், ரப்பே அரினி
எனக்கு உன்னை காட்ட வேண்டும். அன்துர் இலைக், உன்னை பார்க்க போறேன், நான் உன்னை நான் பார்க்கணும், எனக்கு உன்னை காட்டு. அப்ப அல்லாஹ் சொன்னா, லந்தரானி, என்னை நீ பார்க்கவே முடியாது. உலகத்தில் மனிதனால் ரப்பை காண முடியாது. அவர் ஆசைப்பட்டார். அந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமானவர், அல்லாஹ்வோடு நேரடியா பேசுறவர். இப்படி கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துல உயிரெடுக்க ஒரு மனிதன் வந்து ரப்பிடம் வா என்ற போது, வந்தவர் பலக்குல் மௌத் வா என்று கூப்பிட்டால் கூட, நான் விரும்பினால் தான் எனது உயிரை நீ எடுக்கலாம் என்று சொல்ல உரிமை. நான் இப்ப வாழ விரும்பல, நான் உங்கள்கிட்ட வர விரும்பல, எனக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்ல உரிமை அவருக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். உலகத்தில் வாழ விரும்புகிறாரா? அவர் உலகத்திற்காக வாழவில்லை, தௌவாவுடைய பணிக்காக, தன்னுடைய பொறுப்புகளை செய்வதற்காகத்தான் வாழ விரும்புவார்கள். உலகத்தில் கொண்ட மோகத்தின் காரணமாக எந்த நபியும் வாழ விரும்ப மாட்டார்கள், நம்மை போன்று. அப்ப அல்லாஹ் சொன்னான், வலாக்கின் உன்துர் இலல் ஜபல், மலையை நீ பார் என்று. அங்கே மலையிலே இறைவன் அங்கே, அதாவது இறைவனுடைய ஒளிதான் அங்கே பிறகு தோற்றம் பெற்ற போது மலை தூளாக பிறந்தது, சேறியது. மூசா அடித்து விழுந்தார். மூசா விழித்த போது சொன்னார், சுப்ஹானக், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், துபுது இலைக், நான் இடத்தில் தௌபா செய்கிறேன், நான் மூமின்களில் முதலாமானவர். கேட்க கூடாத கேட்டுட்டார். என்ன பார்க்க ஏலாப்பா. சரி, இறைவனிடம் இருந்து வந்த வெளிச்சம் தூளாக்கி விட்டது மலையை. அவர் அடிச்சு விழுந்தார். அந்த அளவுக்கு அவருடைய ஆசையை தீர்த்து வைப்பதற்காக அல்லாஹ் தன்னை காட்டாவிட்டாலும் தன்புறத்தில் இருந்து வெளிப்படுத்தினான். இவருக்கு அல்லாஹ் பார்க்க விருப்பம் இருக்காத இருக்கும் என்றாலும் அவர் ஒன்றை விரும்பினார். என்னது? அவருக்கு பைத்துல் மக்தஸ் அடிக்கு சென்று மரணிக்க வேண்டும். அவருடைய சமூகம் அவரை ரொம்ப ஆட்டி படைச்சது. இந்த இஸ்ரவேல் சமுதாயம் ரொம்ப ஆட்டி படைச்சார்கள். ஒரு எதிரி யுத்தத்திற்கு படையெடுத்து வருகிறான். அப்போது தயாராகுமாறு சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், இது வந்த ரப்புக ஃபகாத்திலா இன்னஹா ஹுனா காயிதுன், நீ மொண்ட ரப்பும் போய் யுத்தம் செஞ்சுவள், நாங்க இவட தெரிவிக்க போறோம் என்றார்கள். அந்த மாதிரி மண்ணு செல்வா ரிஸ்க் சஹாபாக்களுக்கு கூட அப்படி கிடைக்கவில்லை. நபிகளார் மனிதர்களில் மிக உச்சமானவர். அந்த சிறப்பு பொருந்திய நபிகளாருடைய சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆகாரம் வானத்திலிருந்து வரவில்லை. பட்டினியோடு படுத்தார்கள். நோய் பிடித்தவர் என்று சொல்லி காலால் மிதித்து செல்வார்கள். மாதக்கணக்கில் உணவில்லாமல் இருந்தால். ஆனால் மூசா நபிக்கும் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வானத்திலிருந்து இரளத்தை வெளியில் கொடுத்து கொண்டே இருந்தான். தொழில் இல்லாமல் ஒரு ஆகாரம், கஷ்டப்படாமல் ஆகாரம் கொடுத்தான். மண்ணு செல்வா என்று 2 ஆகாரம் திண்டார்கள். புறவு கேட்டார்கள், எங்களுக்கு இது போதாது, எங்களுக்கு வேற உணவு வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளப்பூடு வேணும், லீக்ஸ் வேணும் என்று கேட்டார்கள். எல்லாம் அல்லாஹ் கேட்கிற போது எல்லாத்து வழியை ஏற்படுத்தினான். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். அந்த சமுதாயத்தோட தனது காலத்தை கழித்தார். அவருக்கு ஆசை பைத்துல் மக்தஸ் அடியிலே போய் மரணிக்க வேண்டும். இது அவருடைய ஆசை இருந்தது. அதனால்தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அந்த தலைப்பின் கீழ் தான் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். ஒரு இடத்தில் பைத்துல் மக்தஸ் ஏரியாவில் மரணிக்க ஆசைப்பட்டவர் இந்த மாதிரி. அப்ப அவருடைய எண்ணத்திலே, அவர் சமுதாயத்திலே தனது பிரச்சாரத்தை செய்து கொண்டு மக்களை வெளிப்படுத்தி கொண்டு அவர் இருக்கின்ற போது திடீரென ஒரு மனிதர் வந்து, உன் ரப்புனக்கு நீ விட கொடு என்றால், இது என்னது? ஒன்று ரப்புக்கு விடை கொடு என்றால் இவர் யார் என்று முதல் விளங்காமல் இருந்திருக்கும். அதனால அடிச்சு போட்டார். அதான் வெளிப்படை. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இப்படி அனுப்பணும் என்று கேட்கலாம். அதைத்தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்கிறது.
உலகத்தில் வாழ விருப்பமா இல்லையா என்பதை இனங்கண்டு கொள்வதற்காக முதற்கூட்டி அனுப்பினான். முதல் அனுப்பி வைக்கிறான். இவர் என்ன சொல்கிறார்? வாழ விரும்புகிறாரா அல்லது மௌத்தாக விரும்புகிறாரா? இவர் அடித்ததில் விளங்கிட்டு இவருக்கு இவட தெரிக்கிற, அதாவது இப்ப உடனே வாரத்துக்கு விருப்பம் இல்லை. அப்பதான் அவர் மலக்குல் மௌத் போகிறார். இப்ப மலக்குல் மௌத் என்று தெரியாத நிலையில் தான் அடி விழுந்தது என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? ஹதீஸில் வரவில்லை தெரிந்து கொண்டு அடித்தார் என்று. அவர் அல்லாஹ்வோடு நெருக்கமானவர், ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுகிறவர். அவர் கேட்டார், யா அல்லாஹ், நான் அங்க மௌத்தாகணும். இந்த செய்தியை பின்னர் அல்லாஹ்விடம் சென்று அவர்கள் சொன்ன போது, மலக்குல் மௌத் சொன்ன போது, அல்லாஹ் அவருக்கு இவ்வாறு ஒரு செய்தியை சொல்லி, உனக்கு வாழணும் என்றால் இந்த மாதிரி ஒரு முடிக்கு ஒரு வருடம் என்ற அடிப்படையில் கணக்கு பார்த்து வாழு. அந்த அளவுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். நீண்ட காலம் வாழு. அவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. அவர் அப்பதான் சொன்னார், ரப்பி அமித்னி, என்ன நீ மௌத்தாக்கு, எங்க அங்க அந்த புனித பூமியில் என்னை கொண்டு சேரு. அதான் அவருடைய ஆசை. இடையில இவர் வந்தார். அவர் அல்லாஹ்வுடன் ரொம்ப கேட்கிறவர். இதை முரண்பாடாக்கி மலக்குல் மௌத்து பழி வாங்கணும். மலக்குல் மௌத்து, மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள். கேட்க சொன்னார், கேட்டார், போய்விட்டார். நமக்கு அடிச்சா நோகும். மலக்குல் மௌத்துக்கு நொந்திருக்குமா? நொந்துட்டு நம்முடைய அடி உளுந்ததால நொந்து அதற்கு ஏதோ பொக்சனுக்கு பொக்சன் கொடுக்கத்தான வேணும். அவர் பழிக்கு பழி வாங்கத்தான வேண்டும் என்று ஏன் நம்மை போன்று மலக்குல் மௌத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள்? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தோற்றத்திற்கு இறைவனுடைய கட்டளையை முன்வைக்க வருகிறார். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் அவன் நிர்வாணியா இருந்தான்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு நிர்வாணியா இருந்தா ஜிப்ரீலுக்கு ஆசை வந்துருமா? மனிதனா வந்ததால அப்படி யாரும் சொல்லலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறார். கை போகல, பார்த்தால் மனிதர்கள் தான், பொடிதான் மனித வடிவம், உணர்வு அவர்கள் மனிதர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வின் மலக்குகள், ஏவியதை செய்வார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விதியை அவர் பொருந்திக் கொள்ளலதான் என்று. அல்லாஹ்வே அவர்களுக்கு அந்த ஹுர்ரியத்தை, சுதந்திரத்தை கொடுக்கிறார். அவர்கள் பொருந்திக் கொண்டவர்கள், எந்த நபியும் பொருந்திக் கொள்ளார்கள் அல்ல. அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டவர்கள். நம்மை போன்று அவர்களை கணக்கிடக்கூடாது. நமக்குள்ள ஃபீலிங்கை போன்று அவர்கள் எண்ணக்கூடாது. அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு, அவர்கள் இறைவனோடு எவ்வாறு நடப்பார்கள் என்கிற விடயத்தில் நம்மளையும் அவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. நம்மை போன்று சாதாரண மனிதனாக கருதுகின்ற போதுதான் இந்த ஹதீஸை மறுக்க வேண்டி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலை அதற்கு அப்பால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், பாருங்கள். அதாவது யூதர்களைச் சேர்ந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுகிற சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம். சஹாபி அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஏச்சு பேச்சு போகுது. இதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்ப சஹாபி சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தாரை விட அல்லாஹ் சேர்ந்தெடுத்தான், அவன் மீது சத்தியமாக சொல்கிறார். யூதன் என்ன செய்கிறான்? அகிலத்தாரை விட மூசாவை தேர்ந்தெடுத்தவர் மீது சத்தியமாக என்று சொல்கிறார். யூதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்துகிறான், முஸ்லிம் அதாவது நபித்தோழர் ரசூலுல்லாஹ் உயர்த்துகிறார்கள். ரெண்டு பேருக்கு இடையில பேச்சு முத்தி அந்த சஹாபி
அவருடைய கை உயர்ந்து விட்டது, அரைந்து விட்டார். யூதனுடைய வாயில் ஒரு அடி, கோபம் வந்து அடிச்சு போட்டார். அப்ப அந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் கிட்ட போறார், நடந்த விடயத்தை சொல்லார், இப்படித்தான் நடந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை சிறந்தவர் என்று நீங்கள் கூறாதீர்கள். ஹம்மாடி சுப்ஹானல்லாஹ், என்னை சிறப்புப்படுத்தாதீர்கள். ஆனா உண்மையில் அவர்தான் சிறந்தவர், ரசூலுல்லாஹ் தான் என்றாலும் சொல்கிறார்கள். என்று ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறார்கள், ஃபைன்னன் நாஸ யஸ்அகூன், எல்லா மனிதர்களும் அடித்து விழுந்துடுவார்கள். கியாம நாள் வந்தால் எல்லாரும் அப்படியே விழுந்து மனிதன் மறு உலக வாழ்க்கைக்கு மஹ்ஷரில் எழுப்பப்படுவான். அந்த நேரம் ஃபஅகூனு அவ்வல மன் யுஃபீக், அப்படி விழுந்தவர்களிலே முதலாவது விழிப்பவனாக நான் இருப்பேன். யார் சொல்லுகிறார்? ரசூலுல்லாஹ். ஃபைதன் மூசா பாத்திஷுன் பிஜானிபில் அர்ஷ். சுப்ஹானல்லாஹ். அப்ப நான் பார்ப்பேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அரசினுடைய பக்கத்தில் கையை வச்சுக்கிருப்பார். நான் தான் முதலாவது விழிப்பேன். ஆனா மூசா அங்க இருப்பார். விழிச்சு பார்த்தா அரசின் பக்கத்தில் கையை வைத்திருப்பார். فلا أدري أكان في من سيق فأفاق قبلي أو كان ممن استثنى الله. அவரும் விழுந்து மீண்டும் விழித்தவர்களில் உள்ளவரா, அல்லது அல்லாஹ் அழிக்க மாட்டானே சிலரை விதிவிலக்கிலே கழித்து விடுவான், அவ்வாறு விதிவிலக்காக எவர்களை ஆக்கி வைத்தானோ அழிவில்லாமல் அவர்களில் உள்ளவரா எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் தான் முதலாவதாக விழிப்பேன், அதான் எனக்குள்ள அறிவு. ஆனால் கண் விழித்து பார்த்தால் மூசா நிற்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப எனக்கு முந்தி விழித்தாரா எனக்கு தெரியாது, அல்லது அல்லாஹ் அவரை ஏனையவர்களை அழித்ததை போன்று அழிக்காமலே விட்டானா? எனவே மூசாவை நீங்கள் என்னை மூசாவை விட சிறப்பாக்காதீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நபிதான் சொன்னார், அன சய்யிது உல்தி ஆதம், நான் ஆதத்துடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சய்யித் தலைவன். அது வேறு விடயம். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்திலே அங்கே ரசூலுல்லாஹ் ஒரு தலைவராகவும் இருந்து தன் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைதிப்படுத்தி மற்ற சமுதாயத்தினருக்கும் உரிய ஹுர்ரியத்தை, சுதந்திரத்தை கொடுத்து அங்கே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவிற்கு உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் விரும்புகிறார் தான் பைத்துல் மக்திஸ் அடியிலே மௌத்தாகணும், இடையிலே தனக்கு மரணம் பெறப்போடாது என்று. இந்த வேளையிலே திடீரென ஒருவர் வந்து நீ உன் ரப்புக்கு பயிலளி என்றால் அவருக்கு உண்மையிலே தெரிந்து மலக்குல் மௌத் என்று தெரிந்துதான் அவர் விரும்பாத நிலையில் அவர் நீ வரத்தான் வேணும் என்றால் இல்லை என்று அவர் தட்டின தட்டுவையில் கண் போயிருந்தாலும் கூட அவர் அவ்வாறு செய்வதற்கு இறை நெருக்கம் பெற்றவர். நான் சும்மா கேட்கிறேன், இன்றைக்கு சிலருக்கிட்ட ஜனாதிபதியோட தொடர்பு இருக்கும், அல்ல ஒரு மினிஸ்டரோட தொடர்பு இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள், அந்த மினிஸ்டரை பிடிக்கிறதுக்காக இடையில ஆள் வச்சு போவார்கள். சிலர் அந்த நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள் ஆள் எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை, அவர்களாக பேசிக் கொள்வார்கள். அப்ப இந்த வேளையில் இவ்வாறு நெருக்கமுள்ள அந்த மினிஸ்டரோட ரொம்ப நெருக்கமான ஒருவர்கிட்ட இடையில ஒருவர் வந்து நான் உங்களுக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்குரிய விஷயங்களை நான் தீர்த்து வைப்பதற்காக நான் இணைக்குமாறுக்கும் தொடர்பு இருக்கின்ற இடையில வந்தால் இவருக்கு சிரிப்பு வரும். சில நேரம் அவர் அதை வெளிக்காட்டாமல் இருந்தால் கேட்டுக்கிருப்பார். அதே நேரம் உள்ளாலே இவருக்கு நமக்கும் உள்ள தொடர்பை தெரியாதால் இவர் கதைக்கிறான் இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சாதாரணமாக தெரிஞ்ச விடயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு, அவர் இறைவனோடு நேரடியாக பேசுகின்றவர். அல்லாஹ் அவரை ஒரு வகையில் ரொம்ப சிறப்பாக்கி வைத்தான். அந்த மூசாவில் அந்த தொடர்பும் எனக்கும்
அல்லாஹ்வுக்கும் அல்லது பிஜேக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு மாதிரியா? சற்று யோசிச்சு பார்ப்போம். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை வச்சு நான் என்னோட மலக்குமார் வந்தாரு, அப்ப அந்த நேரத்தில் வந்து உயிரை வாங்க வந்தாரு, ஒரு தட்டுவை தட்டினன் அடிச்சன் கண் பைத்து என்றால் அது கேள்வி நியாயம். மலக்குமார்கள் நபிமார்களோடு நடக்கின்ற விடயங்கள் அது வினோதம். அதை நம்முடைய விடயங்களோடு சேர்க்கப்படாது. பொது சட்டமாக மனிதர்கள் ஏனைய மனிதர்களை போன்று நடந்தாலும் எல்லா விடயங்களிலும் அவர்கள் இறைவனோடு பேசுகிறவர்கள், இறை வகை வருபவர்கள், மக்களுக்காக மார்க்கத்திலே நாட்ட கஷ்டப்படுபவர்கள், துஆ கபூலாகிறவர்கள், அல்லாஹ் கேட்டா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கொடுக்கப்படுவார்கள். இரணத்தை தான் நான் கொடுத்தான், அற்புதம் காட்டினார்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் உலகத்திலேயே பல விடயங்கள் காட்டப்பட்டது. அந்த சமுதாயத்தை வழிநடத்தி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு ஒன்று நடந்தது என்றால் அதை ஏன் பொய்ப்பிக்க வேண்டும்? ஒன்று, இந்த ஹதீஸ் லைவ் என்றால் அறிவிப்பாளர் ரீதியாக இன்னார் வருகிறார், இந்த அறிவிப்பாளர் இவர் தப்பு விட்டிருக்கிறாரு, அதனால இது இஸ்ராயலியத்தை சேர்ந்தது, நாம் ஏற்க இயலாது என்று சொல்லுங்கள், அது நியாயம். அதை விட்டு பகுத்தறிவு ஏற்கல. அப்ப உங்களோட பகுத்தறிவு ஏற்காவிட்டால் அது லைவ், எங்கட பகுத்தறிவு ஏற்றால் சரி. புகாரி இமாமுடைய பகுத்தறிவு ஏற்றது. உலகத்தில் வாழ்ந்த ஹதீஸ் கலை மேதாவிகள் யாரும் இதை நிராகரிக்கவில்லை. இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ், இப்பக்கு 1100 வருடத்துக்கு முந்தைய அந்த இமாமே அந்த நேரம் இந்த ஹதீஸை பற்றி ஒரு விடயத்தை சொல்கிறார். அதை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் ஃபதுல் பாரியிலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சில பித்அத்துக்காரர்கள் இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். என்ன சொல்கிறார் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ்? அவர் ஹதீஸ்கார், அவருக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சஹீஹ் இப்னு ஹுஸைமா, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ங்கிற மாதிரி சஹீஹ் இப்னு ஹுஸைமா என்று ஒரு கிரந்தம். அது யாருக்கு இருக்கிறது? இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ்க்கு இருக்கிறது. அந்த இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ் அந்த நேரம் இதை சொல்லியுள்ளார், சில பித்அத்துக்காரர்கள் இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். சுன்னாவாதிகள் அல்ல, இந்த ஹதீஸை மறுத்தவர்கள் பித்அத்வாதிகளாகத்தான் அன்று இருந்தார்கள். அவர்கள் இப்படி சொல்லுகிறார்களாம், இன்கான மூசா அரபஹு ஃபகத் இஸ்தஹக்க பிரப்பி இஸ்தஹஃப பிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை தெரிந்து அடித்திருந்தால் மலக்குல் மௌத்தை ரொம்ப அவர் சின்னதாக்கி விட்டார், இலசாக்கரி அவரை ரொம்ப சீப்பாக்கி விட்டார். அவர் தெரியாமல் இருந்திருந்தால், தெரியாமல் தான் அடித்தென்றிருந்தால் ஃபகைப லம் யுக்தஸ் லஹு மின் ஃபகி ஐனிஹி, கண்ணை தோண்டியதற்காக எப்படி பழிவாங்காம இருக்க முடியும் என்று இப்படி சொல்லுகிறார்கள். பதில் என்னவென்றால், அவருடைய பதில் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ், மலக்குல் மௌத்தை அல்லாஹ் அனுப்பினான் உயிரை கைப்பற்றிக்கு வா என்பதல்ல, அவரை சோதிப்பதற்காக அனுப்பினான். அவர் என்ன நிலையில இருக்கிறாரே என்று பார்ப்பதற்கு அனுப்பினார். அல்லாஹ் அவர் வர விரும்புகிறாரா அல்லது பூமியில் இருக்க விரும்புகிறாரா என்பதற்காகத்தான் மலக்குல் மௌத்தை அனுப்பினான். உயிரை கைப்பற்றி விட்டு வா என்று கட்டளை அங்கே வந்திருந்தால் உயிரெடுத்துக்கு போயிருப்பார். பரீட்சிப்பதற்காக அனுப்பினான். மலக்குல் மௌத்துக்கு இவர் அறைந்ததெல்லாம் அவர் ஒரு மனிதனை கண்டார். மனிதனாக ஒருவர் வந்தார், தன்னுடைய வீட்டுக்குள் வந்தார் அனுமதி இல்லாமல். அதனால் இவர் மலக்குல் மௌத் என்று தெரியாதால் அடி கொடுத்தான். யார் சொன்னார்? இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாதம் பித்அத்துக்காரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் வைத்த வாதம், அந்த பித்அத்து கொள்கையை சேர்ந்த அந்த கொள்கையை தான் இன்று சகோதரர் பிஜே அவர்கள் சுன்னாவுடைய குர்ஆன் கொள்கையாக மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள். அதை அறியாத வாலிபர்கள், இஸ்லாத்தின் ஆழத்தை அகலத்தை புரியாத, ஹதீஸ் கலையை பற்றி தெரியாத சின்ன சின்ன பொடியன்மார் வாலிபர்கள் அறிவீனத்தின் காரணமாக வெறும் பகுத்தறிவாதம் பேசி வழிகட்டு கொள்கையே போய்கொண்டிருக்கிறார்கள். எதை இமாம் புகாரி வழிகேடு என்றாரோ, இமாம் இப்னு ஹுஸைமா இவர்களை பித்அத்துக்காரர்கள் என்றார்களோ, அவ்வாறான முத்தஸிலா கொள்கை கொண்டவர்களை, அக்கொள்கையை சொல்கின்றவர்களை நேர்வழி என்று போவது அது ரொம்ப பெரிய வழிகேடாகும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சற்று நிதானத்திற்கு வாங்கள். கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். ஒரு ஹதீஸ் அதை அறிவித்த அறிவிப்பாளர்கள் சரியாக இருக்கின்ற போது
அது உங்களின் சிந்தனைக்கு படவில்லை என்று நீங்கள் மறுத்தால் எந்த ஹதீஸையும் ஏற்க முடியாது. காரணம், அந்த அறிவிப்பாளர்கள் உண்மையாளர்கள் என்பதால் தான் நாம் அந்த ஹதீஸை ஏற்கிறோம். எனவே உண்மையாளர் அறிவித்த அறிவிப்பிலே எங்களுக்கு சந்தேகம் வந்தால் அதே அறிவிப்பாளர்கள் தான் ஏழு ஹதீஸ்களையும் அறிவித்தார்கள். எனவே ஏனைய ஹதீஸை அறிவித்த அந்த அறிவிப்பாளர்கள் இங்கு தப்பு செய்தால் அங்கேயும் தப்பு செய்திருப்பார்கள். பிஜே அவர்கள் 1-2 ஹதீஸை அல்ல, பல ஹதீஸ்களை நோண்டுகிறார்கள். புத்திக்கு முரண்படுகிறது, குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற அவருடைய தப்பான வாதத்தின் பிரகாரம். எனவே அதை நம்பி நீங்கள் வழிகட்டு போகாமல் நிதானமான சிந்தனைக்கு வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.